வீரப்பனாருக்கும் கேப்டன் பிரபாகரன் கதைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத கதை. அதாவது அது என்ன, ஒரு உயிரை மூங்கில் தொப்பையில் அப்படியே கட்டி தொங்க விட்டு அப்படியே கவட பிழிக்கணும். மனிதநேயம் உள்ள மாண்பாளர் வீரப்பனார். காவல்துறை சுட்டுக் கொள்ளுகிற போது துடிக்கிறாயா, சிக்கிட்டாயா, இப்படித்தான் பேசுவார். ஏன் வேற வழி இல்லை. தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன் உயிரை எடுக்கிறவனை எடுப்பது என்பது எதிரியை எவ்வாறு செயலிழக்க வைப்பது என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று போர்க்களத்தில். ஆக கேப்டன் பிரபாகரன் என்கிற திரைக்காவியம், அங்கே பெண்கள் வாழ்ந்தாங்க கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும். அன்னையார் முத்துலட்சுமி வாழ்ந்தாங்க, சேத்துக்குடியாருடைய மனைவி வாழ்ந்தாங்க செல்வின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சித்தனுடைய மனைவி கும்பியம்மாள் அங்கே தான் வாழ்ந்தாங்க. டெய்ஸின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்தாங்க. இவெல்லாம் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள், கண்ணியத்தோடு நடத்தப்பட்டார்கள். ஆனால் காட்டை விட்டு அவர்கள் வெளியில் வருகிற போது காவல்துறை அடக்குமுறை செய்து கைது செய்தது. அதை எங்காவது நீங்கள் காட்டியிருக்கிறீங்களா? ஆயிரக்கணக்கான தமிழச்சிகள் தாலி இருப்பதற்கு காரணமான காட்சிகளை கேப்டன் பிரபாகரனில் உண்டா? மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி மகனை விட்டு தாயை வன்புணர்வு கொள்ள செய்தது, தந்தையை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ள செய்தது காட்சி உண்டா? லிப்ட் ஹேண்ட் என்று சொல்லுவார்கள், பறவை போல கட்டி தொங்க விட்டு இடுப்பிலே 50 கிலோ கல்லை கட்டி தொங்க விடுவார்கள் வீரப்பனை காட்டுன்னு சொல்லி. அந்த காட்சிகள் கேப்டன் பிரபாகரனில் இருக்கிறதா? நகங்களில் இப்படி வைத்து குண்டூசியை அடிப்பார்கள், அந்த காட்சிகள் கேப்டன் பிரபாகரன் படத்தில் உண்டா? மார்பகங்களில் பெண்களுக்கு மின்சாரம் பாய்ச்சி கொடுமைப்படுத்தினார்கள், அந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா?